சென்னையில் செயின் பறிப்பு கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட கொள்ளையர்களை உடனடியாக கைது செய்த காவல்துறையை தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பாராட்டியுள்ளார். இது தொடர்பாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னையில் சமீபமாக 7 இடங்களில் நடைபெற்ற செயின் பறிப்பு சம்பவம், கொள்ளையில் ஈடுபட்ட ஈரானி கொள்ளையர்கள் செயின் பறிப்பு செய்த சிறிது நேரத்திலேயே கைது செய்து என்கவுண்டர் செய்தது பாராட்டுக்கு உரிய ஒன்றாகும். எனவே சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் அவர்கள் உடனடியாக துரித நடவடிக்கை எடுத்து கொள்ளையர்களை கைது செய்தது மிகவும் பாராட்டிற்கு உரியது. மேலும் இனி வரும் காலங்களில் இதுபோன்ற நிகழ்வுகள் நடக்காமல் இருப்பதற்கு இந்த முயற்சி உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது. அதேபோல தமிழகம் முழுவதும் இருக்கின்ற அனைத்து வித சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளையும் கட்டுக்குள் கொண்டு வந்து மிகச்சிறந்த முறையில் காவல்துறை பணியாற்ற வேண்டும். ஸ்காட்லாந்து யார்ட் காவல்துறைக்கு இணையாக செயல்பட்ட நமது காவல்துறை மீண்டும் ஈரானி கொள்ளையர்களை கைது செய்து என்கவுண்டர் செய்ததை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் என குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் அவர் திமுகவுடன் கூட்டணி சேர முயற்சி செய்து வருகிறாரா என்கின்ற கேள்வியும் எழுந்து அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது.